சூப்பர் ஸ்மாஷ் உமன் 2024-25 17வது போட்டி கேண்டர்பரி மெஜிஷியன்ஸ் சென்ட்ரல் ஹைன்ஸ் கடை நடக்க போது அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். ஜனவரி 17 to 10 PM அவங்களோட டைம், நம்மளோட டைம் 6:40 AM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. MSC கிரிக்கெட் 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமெண்ட்ல லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. மை மாஸ் 11 லீடர் போர்டு கொடுத்துருக்காங்க. ஒப்பீனியன் வீக்லி அப்படிங்கிற மாதிரி இந்த வாரம், அது ஜனவரி 14லேருந்து 20th வரைக்கும் நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ, அது ஒப்பீனியன் பேஸில் இருக்கிற அந்த கான்செப்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு இந்த லீடர் போர்டு அமையும். ஏர்னிங்ஸ் ஏற்படுத்திங்க. இது வித்தியாசமான ஒரு விஷயமா இருக்குது, பயன்படுத்திங்க. மை மாஸ் 11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா டாப் கமெண்ட்ல லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோட ரெஃபரல் கோடை பயன்படுத்த மறக்காதீங்க. கேண்டர்பரி மெஜிஷியன்ஸ் சாரா அஸ்முசனை பாசிபிளாக வெளியில் தள்ளுவாங்க. போன போட்டியில் இருந்தாங்க. லீ தஹிஹு உள்ளே வருவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு. லீ தஹிஹு அனௌன்ஸ்மெண்ட்டில் இருக்காங்க. பெரிய விஷயம், இந்த டீமோட ஸ்டார் ஆல்ரவுண்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஜென்ரலாக பவுலர் அப்படிங்கிற மாதிரி இன்டர்நேஷ்னலில் இருந்தால் கூட ஹிட்டிங் பேஸில் கேண்டர்பரி மெஜிஷியன் ப்ரொமோட் பண்ணுவாங்க. அங்கே ஹிட் பண்ணி சக்ஸஸும் கொடுத்துருக்காங்க லீ தஹிஹு. அந்த இடத்துல கண்டிப்பாக கன்சிடரபிள். கேட் ஆண்டர்சன் ஜோடி டீன் ஓப்பன் பண்ணுறாங்க. ஆண்டர்சனோட ஃபார்ம் இப்போ நல்லா இருக்குது. ஆரம்பத்தில் கொஞ்சம் டவுனாக இருந்தாங்க. மேடி பென்னா டீசெண்டாக விளையாண்டு இருக்காங்க. போலிங் பேஸில் ரொம்பவே கன்சிடர் பண்ணுறாங்க. இசபெல் ஷார்ப் எதிர்பார்த்த பர்ஃபார்மன்ஸ் இல்லை. கேட் இப்ராஹிமிட்டேருந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர் பேட்டிங் டிஸ்பிளே எதிர்பார்க்குறோம். பவுலிங்லேயுமே இன்னுமே பெட்டராக இருக்கணும். பட் கண்டிப்பாக ஓவர்ஸ் மூலியமாக வீசுகிறாங்க அப்படின்ற வகையில் கன்சிடரபிள். காக்ஸு டாப் ஆர்டர்லாம் ஒரு சில இடங்களில் ஃபெயிலியர் ஆகும்போது இவங்களோட பேட்டிங் நல்லா இருக்குது. நல்ல பேட்ஸ்மேன், அதில் டவுட்டே கிடையாது. இருந்தாலும் லேட்டாக வரதுனால யோசித்து எடுக்கணும். சிக்கா பாண்டே சூப்பராக விளையாண்டுருக்காங்க. முதல் போட்டியிலே 50+ விக்கெட் டேக்கிங் அப்படிங்கிற வகையில் கலக்குனாங்க. அது தொடருமானு பார்க்கணும். இந்த இடத்துல அவங்க கொஞ்சம் டவுன் ஆகிற ஒரு ஃபீல் வந்து போலிங் பேஸில் ஓகேனா கூட பேட்டிங்கில் நிறைய வாய்ப்பு கிடைக்கும்னு யோசிக்க முடியாது முதல் போட்டியில் மாதிரி. ஏன்னா ஆரம்பத்தில் கேட் ஆண்டர்சனோட ஃபார்ம் டவுனாக இருந்தது. மேடி பென்னா சக்ஸஸ் கொடுக்கல. அதனால் அவங்களுக்கு ஒரு பேட்டிங் கிடச்சிது. அடுத்தடுத்த போட்டிகள் அந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டாங்கன்னு சொல்லலாம். பட் இப்போ கேட் ஆண்டர்சன் ஃபார்மில் இருக்கிறதுனால மேடி பென்னா ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ணுறது, கேட் இப்ராஹிமும் ஓரளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. காக்ஸோட அந்த கான்ட்ரிபியூஷன் நல்லா இருக்குங்கிறனால இங்கே வந்து சிக்கா பாண்டேவோட பேட்டிங் அவுட் பெருசாக பார்க்க முடியல. ஒரு பேட்டராக யோசிக்க முடியாது, ஆல்ரவுண்டராக யோசிக்க முடியாது, பவுலராக கண்டிப்பாக யோசிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான விஷயத்தை தான் சொல்கிறேன். லீ தஹிஹு ஆப்வியஸாக எனி டைம் ப்ரொமோஷன் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். மெலிசா பேங்க்ஸ் டீசெண்டாக விளையாடுறாங்க. பேட்டிங்லேயும் ஓரளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். போன போட்டியில் லாரா ஹியூஸ் மேலே வந்தாங்க. பாசிபிளாக அப்படியே இருந்தால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. கேப்டன் அவங்க தான் விக்கெட் கீப்பர். அண்ட் கேபி சல்லிவன் டீசெண்டான போலிங் கொடுத்துட்ருக்காங்க. ஓகேவா இருக்கும். சென்ட்ரல் ஹைன்ஸ் தொடர்ந்து 5 தோல்விகள், ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். அதுலேருந்து வெளியில் வருவாங்களான்னு பார்க்கணும். கொஞ்சம் டஃப்பான டீமு தான். என்ன மாதிரின்னா அவங்களோட இன்டர்நேஷ்னல் சில பேர் இருந்தாலுமே பர்ஃபார்மன்ஸ் பேஸில் ஸ்கோர் பேஸில் கொடுக்கறதுக்கு ஒரே ஒரு பிளேயர் ஹோலி ஆர்மிட்டேஜ் மட்டும்தான். அவங்களுமே கடந்த சில போட்டிகளில் ஃபெயிலியர் ஆகிறத பார்க்குறோம். அண்டு டம்லின்சன் ஓரளவுக்கு போன போட்டியில் நல்லா விளையாண்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் சென்ட்ரல் ஹைன்ஸுக்கு இந்த ஓப்பனர்ஸ் பிளேஸ் செட் ஆகலை. ஹோலி ஆர்மிட்டேஜ் ஒரு பக்கம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஒரு பாயிண்டில் கிரேக்கை ஓப்பன் பண்ணாங்க, இப்போ டம்லின்சன். ஸோ இந்த மாதிரி மாற்றி இறக்குறதும் அந்தளவுக்கு பாசிட்டிவாக இல்லை. அண்டு ரோஸ்மெரி மயரோட இன்க்ளூஷன் இல்லாதது இந்த டீமுக்கு இன்னுமே மைனஸை ஏற்படுத்தி கொடுக்குது. நியூட்டன் போன போட்டியில் போலிங் பேஸ்லேயும் சின்னதாக கன்சிடர் பண்ணாங்க. நல்ல ஆல்ரவுண்டர், அதில் டவுட்டே இல்லை. ரீசெண்டாக பேட்டிங் பேஸில் மட்டும் யோசிக்கிறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருக்குது. அந்த பேஸில் கொஞ்சம் சின்னதாக இன்புட் கொடுக்கலாம். பெருசாக வந்து ரீசெண்ட் டேஸில் பேட்டிங்கில் சைன் ஆகலை. டெவான்சியை ஒரு யங்ஸ்டர், ஓரளவுக்கு லெஃப்ட் ஆர்ம் மீடியம்னு சொல்ல போனால் ஆர்த்தடாக்ஸ் அளவுக்கு வீசுகிறாங்க. ஸ்லோவாக தான் வீசுகிறாங்க. அப் டு த ஸ்டம்ப் விக்கெட் கீப்பரை வச்சு வீசுகிறதுனால ஓரளவுக்கு அவுட்புட்டை எதிர்பார்க்கலாம். பேட்டிங்கில் போன போட்டியில் ப்ரொமோட் பண்ணாங்க. ஹென்னாரோ நம்ம 4ல் இருந்து பார்த்துருக்கோம். அவங்களுமே ஒரு போட்டியில் ட்ராப் பண்ணாங்க. இதெல்லாமே பார்த்துட்ருக்கோம். ஓவராலாக சென்ட்ரல் ஹைன்ஸுக்கு இந்த பேட்டிங் ஆர்டர் ஸ்டெபிலிட்டி இல்லை. பட் ஒரு இடத்துல நம்ம கிளாரிட்டி எடுத்துக்கலாம். ஆன் டைமில் என்ன மாதிரி பேட்டிங் ஆர்டர் கொடுப்பாங்கன்னு கிளாரிட்டி கொடுத்துட்றாங்க. ஸோ அதனால் அது குழப்பம் இல்லை. ஹென்னாரோ பொறுத்த வரைக்கும் டீசெண்டான ஆல்ரவுண்டர், டவுட்டே இல்லை. அவங்களும் இன்டர்நேஷ்னலில் இருந்திருக்காங்க. கிரேக்கு இந்த டீமை லீட் பண்ணுறாங்க. ஓகேவா லீட் பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரத்தில் ரிசோர்ஸ் பெருசாக கிடையாது. பட் ஒரு ஸ்டெபிலிட்டியை யோசிக்கணும். அது வந்து கிரேக்கோட மைண்டில் இல்லை. ஒரு பக்கம் ஆர்மிட்டேஜை வச்சுட்டாலும் இன்னொரு எண்டில் ஒரு பேட்டர்னு கொடுத்துடணும். அவங்க விளையாண்டாலும் தொடர்ந்து அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். அது பண்ண மாட்டுறாங்க. கிரேக் ஒரு டைம் ஓப்பன் பண்ணாங்க. இதெல்லாமே நடந்து நம்ம பார்க்குறோம். அண்ட் கிரேக்கை பொறுத்த வரைக்கும் நல்ல ஆல்ரவுண்டாக அவங்களுக்கு பெருசாக கான்ஃபிடென்ட் இல்லை. போலிங் பேஸில் செல்ஃபாக எடுத்துக்கல அப்படிங்கிறது அங்கே நம்ம பார்க்குறோம். இன்னொரு பாயிண்டில் ஹோலி ஆர்மிட்டேஜோட போலிங்கை கொஞ்சம் பயன்படுத்தியிருக்கலாம். ஸோ அவங்க இங்கிலீஷ் டீமுக்கு விளையாண்டுருக்காங்க. டொமஸ்டிக்கில் சூப்பராக கலக்கியிருக்காங்க. போலிங் பேஸில் நல்லா இருந்திருக்காங்க. அவங்களை கொஞ்சம் பயன்படுத்தியிருக்காங்க. ஒரு இன்ஜுரி கன்சர்ன் மாதிரி எதுவும் இருக்கா என்னன்னு தெரில.
பட் கண்டிப்பாக அவங்க யூஸ்ஃபுல் ஆல்ரவுண்டர், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. கிரேக்கே செல்ஃபாக பவுல் பண்ணலை அப்படிங்கிறது கண்டிப்பாக அவங்களுக்கு மைனஸ்ன்னு தான் சொல்லணும். போன போட்டியில் அட்கின்சனோட ஓவர்ஸ் இருந்தது. இவங்க பொறுத்த வரைக்கும் சூப்பரான பவுலர், அதில் டவுட்டே கிடையாது. ஓரளவுக்கு பேட்டிங் பேஸில் டைனமிக்ஸ் ஷோ பண்ணுவாங்க. ஓப்பனிங்கில் இறங்கியிருக்காங்க, மிடில் பேஸில், லேட்டர் பேஸில், இது மாதிரிலாம் நம்ம பார்த்துருப்போம். ஓரளவுக்கு ஹிட்டிங் பேஸில் நல்ல பிளேயர், அதில் டவுட் இல்லை. பட் பவுலிங்கில் ரொம்பவே சூப்பர்னு சொல்லணும். ஏன்னா அவங்க ஃப்ளைட் பண்ணி ரொம்ப ஸ்லோவாக போடுவாங்க, நல்ல பவர் ஹிட்டரால் அடிக்க முடியும். இந்த மாதிரி டீம்ஸ், இந்த மாதிரி ஃபார்மட்டில் கண்டிப்பாக விக்கெட் டேக்கிங் அப்படின்றத ஷோ பண்ணுவாங்க. போன போட்டியில் அதை ஷோ பண்ணதுனால டெஃபினட்டாக கிரேக் அவங்கள கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கலான்னு தோணுது. ஏன்னா பவுலிங் ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் குறையுது. க்ரீன் ஒரு பக்கம், பார்லெட்டு, அப்பீலில் பொறுத்த வரைக்கும் 2 போட்டிலையும் ஒரு ஓவர் தான் வீசுனாங்க, ரன்ஸுக்கு போகிறாங்க. அவங்களோட ஓவர்ஸை யார் ஷேர் பண்ணிக்குவானா நியூட்டன், அதே நேரத்தில் அட்கின்சன். இப்படி போகிறனால அட்கின்சனுக்கு இன்றைக்கி கொஞ்சம் அதிகமான ஓவர்ஸ் கொஞ்சம் ஏழியாகவே கொண்டு வந்து விக்கெட்ஸ் எடுக்க பார்ப்பாங்க. அடிக்கணும்னா அட்கின்சனை அடிக்க முடியாது. ஸோ அது ரொம்ப முக்கியம். அண்ட் லேட்டர் ஓவரில் பயன்படுத்துறது கண்டிப்பாக இருக்கும். பிக் பேஸில் ஒரு பிக்காக டெஃபினட்டாக அட்கின்சனை யோசிக்கலாம். நேப்பியரில் தான் இந்த போட்டி ஒரு இன்டர்நேஷ்னல் மேட்ச்சு 129-4 அப்படிங்கிறத ஆஸ்திரேலியா அடித்தாங்க. அது ஈஸியாக நியூசிலாந்து ஜெயித்தாங்க, 6 விக்கெட் இழப்புக்கு ஜெயித்தாங்க அப்படின்றது இருக்குது. இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் ஸ்கோர் பேஸில் மீடியமாக தான் எதிர்பார்க்கணும். ஒரு பக்கம் சென்ட்ரல் ஹைன்ஸ் தொடர் தோல்விகளை சந்திச்சுட்டு இருக்காங்க. ஆர்மிட்டேஜ் இல்லைன்னா 100க்குள்ளே சுருண்டு ஆச்சரியப்படுறதுக்குள்ள இங்கே பெருசாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு பிளேயரே இல்லை. டம்லின்சன் போன போட்டி 48 ரன் அடித்தா கூட 50 பால் பிடிச்சி தான் 48 அடித்தாங்க. ரன்னை பால் ஆடுறதுக்கே சிரமப்படுறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அண்ட் நியூட்டன் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் பெருசாலாம் இல்லை. ஹென்னாரோ மட்டும் ஓகே, ஹிட் பீஸில் பெருசாக பார்த்துருக்கோம், நல்ல ட்ராக்காக இருக்கிற பட்சம் சில நேரங்களில் பெருசாக பண்ணியிருக்காங்க. பட் ஓவராலாக பார்க்கும்போது அவங்களுமே சக்ஸஸ்ஃபுல்லான பேட்டர்னு சொல்ல முடியாது. ஒரு பவுலர் பேஸில் தான் யோசிக்கணும். இந்த ஃபார்மில் கொஞ்சம் பேட்டிங்கில் கொஞ்சமாக டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க, அப்படி தான் யோசிக்கணும். இல்லை எப்படி யோசித்து பார்த்தாலும் சென்ட்ரல் ஹைன்ஸுக்கு அந்த பேட்டிங் டெப்த் இல்லை. இந்த பக்கம்னு பார்க்கும்போது ஆண்டர்சன் ஃபார்மில் இருக்காங்க, இப்போ ஃபார்முக்கு வந்துட்டாங்க. மேடி பென்னா இன்னிங்ஸை பில்ட் பண்ணி பார்த்துருக்கோம், நல்லா விளையாடுவாங்க, ஹிட் பண்ணி ஆடுவாங்க. காக்ஸ் நல்லா பண்ணுறாங்க. கேட் இப்ராஹிம் கொஞ்சம் டவுனாக இருந்தால் கூட அவங்களும் பெரிய இன்னிங்ஸ் பிளேயர்னு சொல்லலாம். சிக்கா பாண்டே, லீ தஹிகோ அப்படின்னு பார்க்கும்போது ஒருவேளை இவங்க பேட் ஃபஸ்ட்டு பண்ணினாங்கன்னா பெரிய இன்னிங்ஸு பாசிபிளாக 140, 130 இந்த ரேஞ்சுக்கு கண்டிப்பாக கொண்டு வர முடியும். அந்த குவாலிட்டி அவங்கள்ட்ட இருக்குது. சென்ட்ரல் ஹைன்ஸ் 100 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான், 100+ இருக்கலாம், 100- இந்த மாதிரி ரேஞ்சில் தான் எடுத்துகிட்டு வருவாங்கன்னு நான் நம்புகிறேன். அந்தளவுக்கு கேண்டர்பரி மெஜிஷியன்ஸோட பவுலிங்கும் ஸ்ட்ராங்காக இருக்குது. என்ன ஃபாஸ்ட் பவுலர்ஸாக இருக்காங்க, அதில் கொஞ்சம் ரன்ஸ் எதுவும் லீக் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். இல்லை அஸ்முசன் எதுவும் உள்ளே கொண்டு வந்து ஒரு ஃபாஸ்ட் பவுலரை வெளியில் தள்ளுவாங்களா? அப்படி தள்ளினா சல்லிவனை தான் தள்ளுற மாதிரி இருக்கும். பேங்க்ஸ் நல்லா விக்கெட் டேக்கிங்கில் இருக்காங்க. சல்லிவனே ரீசெண்டாக செம்மையாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த பேஸில் மோஸ்ட் ப்ராபப்ளி அவங்க வந்துட்டு யோசிக்கிறது அஸ்முசனை கொண்டு வரணும்னா எப்படி அப்படிங்கிறது தான். மேடி பென்னா மட்டும் சிங்கிள் ஸ்பின்னராக இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா பவுலிங் ஆப்ஷன் பார்க்கும்போது கேட் ஆண்டர்சன் ஆனால் பவுல் பண்ணுறது இல்லை. ஆப்ஷன் பார்த்துக்குங்க. மேடி பென்னா, கேட் இப்ராஹிம், சிக்கா பாண்டே, லீ தஹிகோ, மெலிசா அண்டு சலிவன். ஸோ ஆப்ஷனாக பார்த்தா இப்போ 6 ஆப்ஷனாக போயிடுச்சு. ஸோ இப்போ யாரோட ஓவர் ஷேர் ஆகும்? லீ தஹிகோ மோஸ்ட் ப்ராபப்ளி முழுமையாக வீசிடுவாங்க. மெலிசா பேங்க்ஸ் முழுமையாக வீசுறதை பார்க்குறோம். சிக்கா பாண்டே இன்டர்நேஷ்னலால் முழுமையாக கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ இந்த ஆப்ஷன் ஃபுல்லாக வந்து போயிடுச்சுன்னா ரிமைனிங் வந்து இப்ராஹிம், பென்னா அண்டு கேபி சல்லிவன். பென்னா ஒரு பாயிண்டில் டெஃபினட்டாக யோசிக்கலாம்னா ஸ்பின் பேஸில் இருக்காங்க அப்படிங்கிற அந்த பாயிண்ட் தான். ஸோ அதனால் லெக் பிரேக்கு இப்ராஹிம் சில நேரங்களில் எண்ட் ஓவர்ஸில் வீசுகிறாங்க. ஸோ அது வந்து ஓரளவுக்கு கன்சிடரபுளாக இருக்குது. பட் மேபி இன்றைக்கி கொஞ்சம் மாறும். லீ தஹிகண்டில் வித் சிக்கா பாண்டேன்னு யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இவங்களோட 2 பேத்தோட ஓவர் மட்டும் கொஞ்சம் ஷேர் ஆகும்னு நினைக்கிறேன், இப்ராஹிம் அண்டு கேபி சல்லிவன். ஸோ இன்னும் சொல்லப்போனால் ஆண்டர்சனுக்கு தான் ஓவர் அதிகமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட இடத்துல இப்ராஹிம் அதிகமாக ஓவர் போகிறது இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஷாக். ஏன்னா இதுக்கு முன்னாடி அதிகமாக கன்சிஸ்டண்ட்டாக அவங்க ஓவர்ஸ் எல்லாம் போட்டது இல்லை, இந்த சீசனில் போடுறாங்க, அதை பார்க்குறோம். இந்த சைடும் பார்க்கும்போது ஆர்மிட்டேஜுக்கு இது வரைக்கும் கொடுக்கல. நியூட்டன் பவுல் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஒரு பாயிண்டில் போன போட்டியில் வீசினாங்க. டிவான்சிய, ஹென்னாரோ, அட்கின்சனுக்கான ஓவர் கிரேக் எடுத்துக்கிறது இல்லை, அதனால் விட்டுருவோம். கிளாடியா கிரீன், பார்லெட் அண்ட் அப்பெல்லி. ஸோ அப்பெல்லியோட ஓவர் வந்து அவ்வளோவா இருக்காது, ஒரு வேளை அவ்வளோதான் இனிமேல் அப்படின்ற அந்த தாட்டுக்கு வந்தால் அப்பெல்லிக்கு ஓவர் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கலாம். அப்படி இருந்தாலும் 2 ஓவர் 3 ஓவருக்கு மேலே போகாதுன்னு தான் எதிர்பார்க்குறேன். அண்டு பார்லெட் நல்லா வீசுகிறாங்க, முழுமையாக வீசுறதுக்கான வாய்ப்பு. கிளாடியா கிரீனுக்கு முழுமையான வாய்ப்பு இருக்கும். அதில் ஹென்னாராவை முழுமையாக எடுத்துப்பாங்க. ஃப்ளோரா டெவான்சியஸ் அவங்களும் முழுமையாக எடுத்துப்பாங்க. இதுக்கு அடுத்துன்னு பார்க்கும்போது போன போட்டியில் வீசின விதத்துலேருந்து பாசிட்டிவாக அட்கின்சனை கொஞ்சம் ஓவர் பேஸில் எடுத்துப்பாங்க அப்படின்னு தோணுது. அதனால் அட்கின்சனுக்கான ஓவர் கொஞ்சம் இருக்கும். கூடவே டஸ்மின் நியூட்டன் ஒரு சில ஓவர் எடுத்துக்கலாம்.
ஸோ இதுதான் எதிர்பார்க்குறோம். அப்பேர்லி ஓவர் அதிகமாக இருந்ததுன்னா அட்கின்சன் அண்டு நியூட்டன் ஓவர் குறையும். ஸோ இதுவுமே மைண்ட் பண்ணிக்கோங்க. ஹென்னா ராவ், கிளாடி கிரீன், ஸோ பேலட் முழுமையாக வீசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிக்கா பாண்டே, லீ தஹியூ எண்ட் ஓவரில் வீசுவாங்க. ஹென்னா ராவ் அண்ட் கிளாடியா கிரீன் எண்ட் ஓவரில் வீசுறதுக்கு வாய்ப்பு. சல்லிவன், டம்லின்சன், நியூட்டன் அண்ட் அட்கின்சன். நியூட்டன் அட்கின்சனை வந்து எந்த மாதிரி ஆங்கிள் எடுக்கணும் அப்படின்னா, சென்ட்ரல் ஹைன்ஸ் ஒரு வேளை பவுல் ஃபர்ஸ்ட் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் இருந்தால் இவங்க எண்டில் கொஞ்சம் பவுல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அட்கின்சன். ஸோ நியூட்டன் முன்னாடியே வீசுவாங்க, பாசிபிளாக ஒரு விக்கெட் எடுத்து ப்ளஸ் ஒரு 10 ரன்ஸ் அடித்தா கூட உள்ளே வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா விமன் கிரிக்கெட் குறிப்பாக சூப்பர் ஸ்மாஷ் உமனை பொறுத்த வரைக்கும் இந்த 130, 150 இந்த ரேஞ்ச் அடிக்கிறது பெரிய விஷயமா இருக்குது. அப்படிங்கிற இடத்துல டெஃபினட்டாக இது ஒரு கன்சிடரபிளாக பார்க்கலாம். கேபி சல்லிவனா கொஞ்சம் யோசிக்கணும், நிறைய பேர் பிக் பண்ணுறதுக்கு யோசிக்கிறாங்க. அதனால் லீ தஹியூ வராங்க, இப்போதைக்கு குறைவாக பிக் பண்ணியிருந்தால் கூட ஆன் டைமில் ஹெவியாக பிக் பண்ணிடுவாங்க. அவங்களோட குவாலிட்டி எல்லாருக்கும் தெரியும், இன்டர்நேஷ்னல் பிளேயர் அப்படின்ற அந்த பேஸில். இங்கே கெரி டம்லின்சனை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். போன போட்டி ஓப்பன் பண்ணாங்க. இந்த டீம் பொறுத்த வரைக்கும் மாற்றி மாற்றி தான் இறக்குறாங்க அப்படின்னா கூட ஸோ கொஞ்சம் கன்சிடரபிள். இன்னொரு பக்கம் டம்லின்சனோட பவுலிங்கும் நல்லாயிருக்கும். ரீசெண்டாக அவ்வளோவா பவுல் பண்ணுறதில்ல, இந்த சீசன்லாம் டொமஸ்டிக்கில் கூட பவுல் பண்ணலை அப்படிங்கிறதுனால அந்த ஒரு இடம் யோசிக்கலாம். பட் முன்னாடியெல்லாம் பவுலிங் பேஸில் இருந்திருக்காங்க, லேட்டர் பேஸில் வரக்கூடிய பேட்டராக இருந்திருக்காங்க, அதனால் பவுல் கொடுப்பாங்க. இப்போ அது கொடுக்கறதில்ல. அப்படி ஒரு வேளை கொடுத்தாங்கன்னா அது கொஞ்சம் பாசிட்டிவாக பார்க்கலாம். இன்னொரு ஆங்கிளில் அவங்க நல்லா விளையாண்டுருக்காங்க. ஸோ போன போட்டி லாங்காக நிற்க முடியுது, அந்த ஸ்டெபிலிட்டி காட்ட முடியுது அப்படின்னு ஷோ பண்ணாங்க. அதை வச்சு மைண்ட் பண்ணிக்கலாம். பென்னா, சிக்கா பாண்டே அண்ட் ஹென்னா ராவை நிறைய பேர் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்யூஸா இப்ராஹிம், லீ தஹியூ, டிவான்ஸ் எதுவும் சின்ன கான்செப்ட் தான். இவங்கெல்லாம் வந்து பாசிபிளாக பேட்டிங்லேயும் வருவாங்க அப்படின்ற அந்த இடத்துல குறிப்பாக லீ தஹியூ கேண்டர்பரி மெஜிசியன்ஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தால் டெஃபினட்டாக கேப்டன் வைஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு கொடுக்கலாம். ஏன்னா அவருங்க ஒரு இடத்துல எண்டில் ஒரு 20 ரன்ஸு 30 ரன்ஸ் அப்படின்னு அடிக்க முடியும். அண்ட் பவுலிங்லேயும் உங்களோட முழுமையான கோட்டை எடுத்து நிறைய பண்ணிட்டாங்கன்னா ஸோ அங்கே வந்து பாசிட்டிவாக அமையும் அப்படிங்கிறதும் மைண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் லீ தஹியூ மாதிரி ரீசெண்டாலாம் நிறைய நடக்குது. மேக்ஸி எண்டில் நிறைய அடிச்சா பார்க்குறோம். பெவன் ஜேக்கப் சென்டரில் ஃபஸ்ட் பேட் பண்ணும்போது அந்த ஹிட்டிங்கில் இருக்கிற பிளேயர்ஸ் நிறைய நேரங்களில் சக்ஸஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த பேஸில் லீ தஹியூ கன்சிடரபிள். கேட் இப்ராஹிம் அண்ட் லீ தஹியூ கேப்டன் வைஸ் கேப்டனாக கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது. கேட் இப்ராஹிம் கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுறதுல. பட் லீ தஹியூ ஆப்வியஸாக சூப்பர் சாய்ஸ். அவங்களையுமே எந்த பாயிண்டில் கொஞ்சம் டவுனாக யோசிக்கலாம் அப்படின்னா இது நடக்கலாம் அப்படிங்கிற அந்த இடத்துல தான். பட் ரொம்ப ரேராக பார்க்குறேன். ஒரு பாயிண்டில் சென்ட்ரல் ஹைன்ஸ் ரொம்பவே டவுன் ஆகிட்டாங்க அப்படிங்கும்போது ஸோ இப்போ லீ தஹியூவோட ஓவர் குறைஞ்சி வேறு யாருக்காவது சல்லிவன் அண்ட் மேடி பண்ணாக்கு ஓவர்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா அப்போ வந்து நம்ம ஏமாறுற மாதிரி ஒரு சூழல் வரும். ஸோ எனிவே அதெல்லாம் கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கோங்க. டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணும்போது இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் நிறைய ஜிஎல் அடிக்க முடியும். ஸோ போன போட்டி கூட நம்ம கேப்டன் வைஸ் கேப்டன் பக்காவாக செட்டில் பண்ணிட்டோம். ஸோ ஒரு பாயிண்டில் நார்த்தன் பிரேவ் அந்த வீடியோ போடலை. நார்த்தன் பிரேவ் மேக்ஸிமம் என்ன பண்ணிடுறாங்கன்னா 1-2 விக்கெட் விழுந்த இடத்துல ஜெயிச்சிட்றாங்க செகண்ட் இன்னிங்ஸ் பேட் பண்ணும்போது. ஸோ சேஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஃபேவராக இருந்திருக்கு, அதை ஈஸியாகவும் ஜெயிக்கிறாங்கும்போது அவங்க ஆப்போனண்ட்டில் இருக்கிற பவுலர்ஸை மிஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ எமா பிளாக், ஏடன் கார்சன் அந்த மாதிரி கிறிஸ்டி கார்டன்லாம் மிஸ் பண்ணுறது ரொம்பவே ஹார்ஸ்ன்னு நம்ம யோசிக்காமல் ஒரு இடத்துல பிச்சு அப்படிங்கிறதையும் விட்டுட்டு விமன் பேஸில் எந்த டீம் பெட்டராக இருக்குங்கிற பேஸில் கொஞ்சம் யோசிச்சிருந்தோன்னா அந்த மேட்ச்சில் ஜிஎல் அடிச்சிக்கலாம். ஏன்னா கேப்டன் வைஸ் கேப்டன் 4 டீம் போட்டால் 4 டீம்லேயுமே அதே கேப்டன் வைஸ் கேப்டன் தான் போட்டது. இந்த மாதிரி ஒரு சின்ன ரொட்டேஷன் பண்ணியிருந்தாவே கண்டிப்பாக ஜிஎல்ஏ அடிச்சிருக்கலாம். அந்த மாதிரி தான் விமன் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் எளிதாகவும் இருக்குது. இன்னொரு பக்கம் நிறைய டெலகிராமர்ஸோட தொல்லை இல்லை. ஸோ நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் பேஸில் நம்ம இருப்போம். அதனால் நீங்கள் ஓன் டீமே ட்ரை பண்ணலாம், நம்ம டீமை ட்ரை பண்ணுங்கிறதுலாம் இல்லை. ஓன் டீமே ட்ரை பண்ணலாம், கண்டிப்பாக கிளிக் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். டீம் பாருங்கள். கேப்டன் பென்னா, வைஸ் கேப்டன் ஹென்னா ராவ். ஸோ இது கொஞ்சம் வித்தியாசமான விஷயமா இருக்கலாம். ஹென்னா ராவ் பொறுத்த வரைக்கும் மாற்றி கூட யோசிங்க. ஏன்னா ஹென்னா ராவ் பேட்டிங் பேஸில் பெருசாலாம் பண்ணலை. அண்ட் ஆப்போனன்ட்ஸில் இருக்கிற டீமை காலி பண்ண முடியுமா அப்படின்னு யோசிக்கணும். அண்டு ஆண்டர்சனை மிஸ் பண்ணியிருக்கேன், அது கொஞ்சம் டஃப்பான கால் தான், ட்ரை பண்ணுங்கள். ஹோலி ஆர்மிட்டேஜ் எடுத்திருக்கேன். ஸோ இங்கே கொஞ்சம் பெட்டர் டீமாக இருக்காங்க. சிக்கா பாண்டே, இப்ராஹிம், பென்னா, லீ தஹியூ. ஸோ ஹோலி ஆர்மிட்டேஜ் ஒரு பாயிண்டில் அட்வான்டேஜாக பார்க்கணுன்னா அது வந்து நிறைய ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பெருசாக ஹோலி ஆர்மிட்டேஜை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. மேடி பென்னா ஏர்லியாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கம்மியாக இருக்குது. ஸோ அதுக்குள்ளே ஸ்கோர் பண்ணிடுவாங்க, கான்ஃபிடென்ட் எடுத்துப்பாங்க. அப்புறம் ஸ்பின்னராக இருந்தாலும் மேனேஜ் பண்ணி ஆடுவாங்க. ஸோ அதனால் ஹோலி ஆர்மிட்டேஜ் ஓகேன்னு சொல்லலாம். தொடர்ந்து நல்லா விளையாண்டுருக்காங்க. கடந்த 2 போட்டியில் அந்த ஸ்டார்ட் கிடச்சி பெருசாக கொண்டு வரல அப்படிங்கிறது நடந்த விஷயம். அதுக்கு முன்னாடி நல்லா பண்ணியிருக்காங்க இந்த சீரியஸில். ஸோ ஆண்டர்சனை பொறுத்த வரைக்கும் பாசிபிளாக கான்ஃபிடென்ட்டாக யோசிக்கலாம். இருந்தாலுமே ஆப்போனன்ட்ஸ் யார் அப்படின்னு பார்க்கும்போது ஆப்வியஸாக கிளாடியா கிரீன் நல்லா பண்ணுறாங்க இனிஷியல் ஓவர்ஸில். ஸோ அந்த பேஸில் மாட்டிக்கவும் செய்யலாம். ஸோ இந்த மாதிரி இடத்துல அவங்கள கொஞ்சம் மிஸ் பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணலாம் அவங்கள மிஸ் பண்ணாமல். அதே நேரத்தில் இன்னொன்று வந்து அட்கின்சன். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃப்ளைட் பண்ணி போடுறாங்க, சூப்பராக போடுறாங்க. ஸ்லோவாக போடுறதுனால அடிக்கவே முடியல. ஸோ அவங்க
டக்குன்னு டிப் ஆகி கீழே வரதுனால அது கொஞ்சம் பேட்ஸ்மேனுக்கு டிஸ்டர்ப் பண்ணுற ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கோங்க. அவங்களெல்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம், சின்ன சின்னதாக மாற்றி இன்க்ளூட் பண்ணி பார்க்கலாம். குறிப்பாக இந்த டீம் பர்டிகுலராக பென்னா, லீ தஹி இவங்கெல்லாம் ஃபஸ்ட் பவுல் பண்ணுற மாதிரி ஒரு சூழல் இருந்ததுன்னா அப்போ அட்கின்சன் அண்டு ஆண்டர்சன்லாம் ட்ரை பண்ணுறது ஒரு நல்ல சாய்ஸு. கிராண்ட் லீக்குக்கு க்ளோஸாக போகிறதுக்கான சாய்ஸாக பார்க்கலாம். நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.